பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்மை எப்படியெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை குறித்த வழிமுறைகளை தொடர்ந்து விளக்கிக் கொண்டே வருகிறார். எப்படி ஆவியானவர் நமக்கு வெளியில் இருந்து நம்மளை வழி நடத்துவார், நமக்குள் இருந்து எப்படி வழி நடத்துவார், அபிஷேகித்து எப்படி வழி நடத்துவார் என்பதை குறித்து ஒரு பகுதியை கடந்த வாரம் தியானித்தோம். இன்று இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பரிசுத்த ஆவியானவர் எப்படி நம்மளை வழி நடத்தி ஆயத்தப்படுத்தி மறுரூபப்படுத்துகிறார். அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து செல்லுகிறோம். இன்று தியானிக்கும்படியான வேத வசனம் லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சொன்னான், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இது பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அபிஷேகத்தை குறித்து சொல்லுகிறார். எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டு நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார், புதியதாக மாற்றுகிறார். தீத்துவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரையொருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நாமும் அப்படித்தானே இருந்தோம். பாவத்தின் வழியிலும் நாம் விரும்பின வழியிலுமாய் போய்கொண்டிருந்தோம் அல்லவா? அப்படிப்பட்ட நம்மைத்தான் கர்த்தர் புதியதாக மாற்றுகிறார். வாசிக்க கேட்போம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நல்ல கவனிங்க, அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நல்ல கவனிங்க. மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லும் பொழுது அது நாம் மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால்
முழுவதும் கழுவப்பட்ட நிலைமையை குறிக்கிறது. மறு ஜென்ம முழுக்கு என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஞான ஸ்நானத்தில் மூழ்கி எழுந்து புதிய ஜீவனம் பண்ணுகிற வாழ்க்கைக்குள் வருகிற அனுபவம். இந்த 3 காரியங்களுமே மறு ஜென்ம முழுக்குக்குள் அடங்கி வருகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். மறு ஜென்ம முழுக்கினாலும் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இயேசு சொன்னாரே, யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். 2வது 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தில், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்க என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்படி என்றால் அவருடைய ரத்தம் நம்முடைய முழு சரீரத்தையும் கழுவி சுத்தப்படுத்துகிறது. 3வது இயேசு சொன்னாரே, யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த ஜலம் என்று சொல்லுகிறது ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. அந்த ஞானஸ்நானத்திலே முழுகி எழுந்திருக்கிற அனுபவம், மறு ஜென்ம முழுக்கு. அதைத்தான் மார்க் 16:16 விசுவாசம் உள்ளவன் 1000 ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் செய்த நீதியின் கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராக்கத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். நல்ல கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குகிறார். நாம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம் மீது சம்பூர்ணமாய் பொழிந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதற்கு அடையாளமாக அவரை நமக்கு முத்திரையாக கொடுத்து அவர் நமக்குள் வாசம் செய்கிறவராகவும் நம்மை அபிஷேகிக்கிறவராகவும் நம்மை வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே, தேவனுடைய ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். திருடரும் பொருள் ஆசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். அங்க வாசித்தோமே, தீத்துவின் புத்தகத்தில் வாசித்தது போல கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார், உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்ப தேவனுடைய ஆவி எதற்காக? நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படி தூய்மைப்படுத்துகிறதோ, தேவன் தம்முடைய ஆவியினாலும் நம்மை பரிசுத்தமாக்கி நீதிமான்களாக்கி தேவனுடைய பிள்ளைகளாய் வைக்கிறார். அறிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். யோவான் சொன்னான்
ஆவியானவரை குறித்து அல்லது பரிசுத்த ஆவியானவரை குறித்து லூக்கா 3:16 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னானே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம் மீது வந்து அக்கினியா இறங்கும் பொழுது அவரோடு கூட சுட்டெரிப்பின் ஆவியானவர் தூய்மைப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மை தூய்மைப்படுத்துவார் என்று வாசித்தோமே. எப்படி அவர் தூய்மையாக்குகிறாரா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அது நடுவிலிருந்து நீக்கி விடும்போது சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஆண்டவர் சீயோன் குமாரத்தின் அழுக்கை எப்படி கழுவுகிறாரா? நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும். இந்த சுட்டெரிப்பின் ஆவி அக்கினி உனக்குள்ள இறங்கிருச்சுன்னா அது உன்னை சுத்திகரிக்கும், பாவ அழுக்கை கழுவும், பாவ சுபாவங்களை எரிக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25 முதல் வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். இயேசுவின் இரத்தத்தை குறித்து சொல்லுகிறார். சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிற அனுபவத்தை சொல்ல. நாம் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருக்கோம். எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், எப்படி நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம், அதை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. எதற்காக ஆவியானவர் கல்லான ஒரு இருதயத்தை எடுத்துருவாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். சதையான இருதயத்தை, கடினமான இருதயம் போயிடும். அதற்கு தான் ஆவியானவர். எதற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார்? எதற்கு நமக்குள் வாசம் செய்கிறதற்கு ஆவியானவரை கொடுக்கிறார்? நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதற்கு தான் ஆவியானவர். நல்ல கவனிங்க. தேவன் எதற்காக நம்முடைய இருதயத்திலே ஆவியானவரை கொடுக்கிறார்? நாம் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் செய்கிறார்னா, உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதற்கு தான் ஆவியானவர். எதற்கு அவருடைய வருகைக்காக தேவன் எதற்கு ஆவியானவரை கொடுக்கிறார்? அவருடைய கட்டளையின்படி நடந்து நம்மை ஆயத்தப்படுத்துகிறதற்காக, நன்றாக நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். கல்லான இருதயத்தை எடுத்து தூர தூக்கி போட்டுட்டு ஒரு சதையான இருதயத்தை கொடுக்கிறார். கோப சுபாவங்கள், முரட்டு குணங்கள் போய் தேவனுடைய அன்பு இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. சதையான இருதயம். அதனால் தான் ரோமர் 5:5 தேவனுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது.
அந்த கல்லான இருதயம் போயிருது, ஒரு சதையான இருதயம் வருகிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளாக உருவாக்கப்படுகிறது. இதை ஆவியானவர் செய்கிறார். கிறிஸ்துவின் சுபாவத்தை நமக்குள் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நம்மளை நடக்க வைக்கிறார். கிறிஸ்துவினுடைய அன்பை நமக்குள் விதைக்கிறார். கிறிஸ்துவை போல நம்மளை மாற செய்கிறார். அவருடைய கட்டளைகளின்படி, கற்பனைகளின்படி நம்மளை நடக்க வைத்து அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை அறிய வைப்பார், எப்படி பாவ உணர்வை கொடுப்பார், எப்படி மனம் திரும்ப வைப்பார், எப்படி ரட்சிக்க வைப்பார், எப்படி நம்மளை ஆயத்தப்படுத்துவார். எல்லாம் கவனிங்க, முக்கியமான காரியங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவான் சொன்னான், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியை வாரை அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினால் உங்களை ஞானஸ்நானம் கொடுப்பார். இயேசுவும் சீசர்களோடு சொன்னார். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் அவர்களோடு கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களோ இன்னும் சில நாளைக்குள்ளாக பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறார். சீசர்கள் 11 பேர், அவர்களோடு 120 பேர் காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருக்கும் பொழுதுதான் யூதாசுக்கு பதிலாக மத்தியாவை தெரிந்தெடுக்கிறாங்க. ஆக சீசர்கள் 12 பேர் ஆயிட்டாங்க. மொத்தம் 120 பேராக காத்திருக்கிறாங்க. தேவ மகிமை இறங்க ஆரம்பித்தது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை வாசித்தோம்னா, அவங்க கூடியிருந்த இடத்துல தேவ மகிமை இறங்கியது. ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி ஏதுன்னு சொல்லப்பட்டிருந்தது, அவர் இறங்கி வந்தார். அவ்வளவு பேரை நிரப்பினார். அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. திடீர்னு பார்க்கிறாங்க, அந்த ரூம் முழுவதும் தேவ மகிமை, தேவ பிரசன்னம், அக்கினிமயமான நாவுகள் வானத்திலிருந்து இறங்கி வருது. எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுது. அவர் ஒவ்வொருவருக்கும் அக்கினிமயமான நாவுகள் காணப்படுது. ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குது. அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிறார்கள். தேவன் தந்தரில் வரத்தினுடைய வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்குகிறாங்க. வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலும் உள்ள தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமில் இருந்தாங்களாம். இந்த சத்தத்தை கேட்டு அத்தனை பேரும் ஓடியாந்துட்டாங்க. ஒரு பெரிய கூட்டம் பரிசுத்த ஆவியால்
ஏற்படுத்தப்பட்டது. ஒருவனுக்கும் ஒன்றும் புரியலை. நல்ல கவனிங்க. ஒரு தனிய பாஷையில் பேசுறான், ஒருத்தர் விழுந்து கிடக்கிறான், ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்கிறான். இது என்னதுடா இது? வாட் இஸ் திஸ்? இவங்கெல்லாம் மதுபானம் அருந்தி இருக்கிறாங்களா? புரியல. அவர்கள் மத்தியிலே பேதுரு எழும்பி நின்று பேசுகிறான். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் பேதுரு எழுந்து நின்று அவர்களை பார்த்து, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். யோவேல் தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறுகிறது என்று சொல்லி ஆரம்பித்து, சங்கீதத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டவைகள் சகலத்தையும் அவர்களுக்கு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. 22வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் ஆண்டுடைய வசனத்தை பேசுகிறான். அதை சொல்லி கொண்டு வருகிறான். என்ன நடக்கு? எதற்கு? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது 23வது வசனங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன் அறிவின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். அல்ல கவனிங்க, அழகா சொல்ல. அவர் இங்க சிலுவையில் ஆணி அடிச்சு கொலை செய்தீங்க. 36வது வசனம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இயேசுவை குறித்து சொல்லுகிறான். இதைத்தானே இயேசு சொன்னார். எதற்கு ஆவியாய் இப்ப பேசுறது? பேதுரு, அவன் மூலம் ஆவியானவர் பேசுகிறார். எதற்காக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்னு இயேசு சொன்னார். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 14வது அதிகாரம் 24 இருந்து 26 வரை வாசிக்க கேட்போம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என் பிதாவினுடையதா இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். இந்த வசனங்கள் என் பிதாவினுடைய வசனங்கள் எல்லாம் நான் உங்களோடு சொன்னேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் நான் சொன்ன எல்லாத்தையும் உங்களுக்கு போதிப்பார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதைத்தான் இப்பொழுது பேதுரு மூலமாக ஆவியானவர் பேசிக்கொண்டே வருகிறார். அவ்வளத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் சிறுவையில் அறைந்த அவரைத்தான் அவர் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும். அவர் வேற என்ன செய்கிறார்? யோவான் 15வது அதிகாரம்
26வது வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் நீங்கள் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அதுக்குதான் ஆவியானவர். எப்படி ஆவியானவர் இப்ப அந்த இடத்துல இறங்கி இருக்காரு. அவங்க எல்லாம் பரிசுத்தாவியில நிரம்பி இருக்கிறாங்க. பரிசுத்தாவியில நிரம்பிக்கிட்டு தான் பேதுரு பேசுறான். அவன் மூலமாகத்தான் ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறிந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவன் கிறிஸ்துவாம் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்லுகிறான்? அப்போஸ்தலர் 2:32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சி. இதைத்தானே இயேசு சொன்னார், நீங்க என்னோடு கூட இருந்தப்ப நீங்களும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த சம்பவம் அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தை இயேசு சொன்னாரோ அந்த காரியத்தை தான் இப்போது பேதுரு ஆவியான பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சி என்று பேதுருவும் சொல்லுகிறார். இப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஆவியானவர் வந்து இவன் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேருக்குள்ளையும் கிரியை செய்கிறார். எப்படி கிரியை செய்வாரா? எதற்கு ஆவியானவரா? யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போகலைன்னா தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நல்ல கவனிங்க. பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் சொன்னார் இல்லையா? இப்பொழுது அவங்க இருதயம் குத்தப்படுகிறது. அந்த பிரசங்கத்தை கேட்டவங்க அத்தனுடைய இருதயம் குத்தப்படுகிறது. நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இருதயத்தில் குத்தப்படுறாங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த அவரையே ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் சொன்னாரே. இந்த இருதயத்தில் குத்தப்பட்டு கேட்கிறாங்க, நாங்க என்ன செய்யணும்? அது ஆவியானவர் செய்கிறார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி விட்டு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுன்னு சொன்னானே அவரை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. சகரியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். நல்ல கவனிங்க. பேதுரு பிரசங்கம் பண்ற அந்த நேரத்தில் கிருபையின் ஆவி இறங்குகிறது, விண்ணப்பங்களின் ஆவி இறங்குகிறது. யாருக்கும் தெரியாது, யாரு கண்களுக்கும் தெரியாது. அங்க நடந்த சம்பவத்தை நம்ம வச்சு பார்க்கும் பொழுது இந்த கிருபையின் ஆவி சொல்லுகிறது, அவன் இருதயத்தை உடைக்கும், நொறுக்கும், மன்னிப்பு கேட்க வைக்கும். விண்ணப்பங்களின் ஆவியில் சொல்றது தனக்காகவே பாவரிக்கை செய்யும், தனக்காகவே பரிந்து பேசும். கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்க ஆவியை அனுப்பி ஊற்றுவேன்.
அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். இப்ப அந்த இயேசுவை நினைச்சு அல்றாங்க. இந்த வசனத்துல எப்படி எழுதப்பட்டிருக்குதோ அதே மாதிரி கிருபையின் ஆவி இறங்குகிறது, விண்ணப்பங்களின் ஆவி இறங்கு. சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் என்ன செய்ய? பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனத்திலே, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றானே. எல்லாம் கவனிக்க வேண்டும். இப்போ எல்லாரும் இருதயத்திலும் ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். 40-41 வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக்கோ. வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வார்த்தை வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த வார்த்தை, அந்த வசனத்தை, அப்ப இதை ஆவியானவர் செய்கிறார். பேதுரு மூலமாக பேசி கிரியைகளை நடப்பித்து ஆவியானவர் பேசுகிறார். வாசிப்போம். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இயேசு சொன்னாரே, அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அதே தாங்க நடந்தது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இது ஆவியானவர் செய்கிறார். அந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறது. அப்போஸ்தலர் 2ல் முதல் 4 வசனத்தையும் வாசித்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல தேவ மகிமை இறங்கி இருக்கும். அப்போஸ்தலர் 2லேருந்து 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இந்த வசனம் முழுவதுமே பரிசுத்த ஆவியானவங்க இறங்கி நடக்கிற கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அங்க இருக்கிற 3000 பேரை ரட்சிக்கிறார். 3000 பேர் சபையாக சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42லிருந்து அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். திடீர்னு நடக்குமா? இது மனுஷனால நடக்குமா? ஒரு பெரிய மாற்றம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நடக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அன்பு, அங்கே ஜெபம், அப்பம் பிக்குது, எல்லாம் நடக்குது. 46, 47 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள்.
நல்லா கவனிங்க. ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்று ஆவியானுடைய கிரியைகளை அங்கே வெளிப்படுத்துகிறது. அவர்கள் ஒருமனப்பட்டவர்கள், அது அன்பை குறிக்கிறது. தேவாலயத்தை அனுதினமும் தரித்திருந்து தேவனுடைய வசனத்தை கேட்க ஓடி ஓடி வருகிறார்கள். வீடுகள் தோறும் சபை நடக்கிறது. வீட்டுக்கு வீடு சபை, வீட்டுக்கு வீடு சபை. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருத்தியத்தோடும் போஜனம் பண்ணி பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். தேவனை துதித்து ஜனங்களிடத்திலே தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கொண்டு, எதற்கு இந்த சபை கூடியது? யாரால் இந்த சபை கூடியது? எப்படி அது ஆரம்பிக்கப்பட்டது? நல்ல கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். வேத வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆவியானவர் கிரியை செய்கிறார். சபை ஆரம்பிக்கிறது. இவருடைய தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகிறார்கள். நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக பரிசுத்த ஆவியானவர்? சபையை உருவாக்குகிறதற்கு, மணவாட்டி சபையை உருவாக்குகிறதற்கு, அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறதற்கு, வேத வசனத்தை பிரசங்கிக்கிறதற்கு. நல்லது. எதற்கு பரிசுத்த ஆவியானவர்? ஒருத்தனுடைய லைஃப் டோட்டலா மாறிடும். எப்படி ஒருத்தனை பரலோகத்துக்கு வழி நடத்துகிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. மிகுந்த துன்பம், மிகுந்த துன்பம் சவுலால தான். 3வது வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இரக்கமற்றவன், பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினவன். அவன் சாதாரண ஆள் இல்ல. 9வது அதிகாரம் 1வது 2வது வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். நல்லா கவனிச்சீங்களா? எப்படிப்பட்டவன்? சாதாரண ஆள் இல்ல. கொலை வெறி நிறைந்தவன். இப்பொழுது இயேசு அவனை சந்திக்கிறார். பயங்கர பிரகாசம், வானத்திலிருந்து ஒரு ஒளி. சவுலே, சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சத்தம் கேட்டு, ஆண்டவரே நீர் யாருங்கிறான்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்ற, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ. நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அவ்வளவுதான். ஆவியானவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். 3 நாள் சாப்பிடல. கண்ணு 2 குருடா வச்சு வெளிச்சத்தில் அழுகிறான். அவனை ஒப்பு கொடுக்கிறான். அப்பொழுது கர்த்தர்
அனனியாங்கிற தேவ மனுஷன் போய் நிற்கிறார். அன்று அந்த அனனியாவை பார்த்து சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நீர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் அங்க போ, அவன்கிட்ட போ, அவனை போய் அபிஷேகி. நான் தெரிந்து கொண்டவன் அவன். ஆண்டவர் சொல்றார். 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். நான் தெரிந்து கொண்டவன்ப்பா. அதனாலதான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுதும் தீத்துவுக்கு எழுதும் பொழுதும் நாமளும் இப்படித்தானே இருந்தோன்னு எழுதுகிறாரே. அவர்களை தான் புதியதாக ஆக்குறதுக்கு தான் பரிசுத்தாவி. போ, அவனை போய் அபிஷேக். 17வது வசனம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். நல்ல கவனிங்க, எதற்கு அனுப்பினார்? பிரசங்கம் பண்றதுக்கா? நீ பரிசுத்தாவில நிரப்புறதுக்காக என்னை அனுப்பினார். அவன் தலையில கையை வைக்கிறான். அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாய் சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும் பிடிக்கும் பரிசுத்தாவின் நிரப்ப முடியும் என்னை அனுப்பினார். அவ்வளவுதான். கண்ணு திறந்துருச்சு. மீன் செதில் போல விழுந்தது. அவன் லைஃப் டோட்டலா மாறியது. 20வது வசனம். தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஆலயங்களில் பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். இவனா எப்படி மாறிட்டான்? நம்ப முடியவில்லை. எதற்கு? பரிசுத்த ஆவியானவர். a total transformation. அவன் வாழ்க்கை அப்படியே மாறியது. ரோமரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அந்த பரிசுத்த ஆவியில அவன் தேவ அன்புல நிரப்பப்படுகிறான். அப்படி நிரப்பப்பட்டுட்டு தான் அந்த அன்பை கத்துக்கிட்டு, அந்த அன்பை குறித்து தான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 7 வசனங்கள் அந்த அன்பை பற்றி தான் எழுதியிருக்கிறான். நான் மனுஷர் பாஷைகளையும் நான் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நல்ல கவனிங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. எப்படி எழுத முடிந்தது? அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் கிறிஸ்துவின் சுபாவத்தை கொடுத்து விட்டார்.
அவனை கிறிஸ்துவை போல மாற்றிவிட்டார். அதற்கு தான் அபிஷேகம். எதற்கு அனனியாவை போய் அபிஷேகிக்க சொன்னார்? எதற்கு அந்த அபிஷேகம்? 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தையும் குறித்து அந்த அபிஷேகம் போதிக்குங்க. அந்த அபிஷேகம் போதிக்கும். அதுக்கு தான் அபிஷேகம். நம்ம லைஃபை மாத்திரம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கொடுக்கும். தேவனுக்கு பயப்படுற பயத்தை கொடுக்க ஐயா. அது சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அந்த அபிஷேகம் உனக்கு எப்படி போதிக்குதோ அதன்படி அவரில் நிலைத்திரு. அதுக்கு தான் அந்த அபிஷேகம். நல்ல கவனிங்க. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். இந்த அபிஷேகத்தை பெற்றுட்டு தான் ஆண்டுடைய ரகசிய வருகை வரைக்கும் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 51, 52 இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிடத்தில், ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார், நாமும் மறுரூபமாக்கப்படும் என்று எழுதி வைத்திருக்கிறாரே. இதே பவுல் தான் இந்த அபிஷேகம் போதித்தது. ஆவியானவர் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை எழுப்புகிறவர். ரோமர் 8:11 அப்படித்தான் சொல்கிறது. கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்களை சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அவர்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் இயேசுவின் வருகையை நம்மளை உயிரோடு எழுப்புகிறவர். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் இதே ஆவியானவர் தான் இயேசுவை போல் மறுரூபமாக்குறார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால், வேதம் அப்படித்தானே சொல்லுது, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக, தேவ சாயலாக, என் ஆண்டவர் இயேசுவின் சாயலாக, அந்த சாயலாகத்தானே நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்துகிறார். அவர்தான் நம்மளை மரித்து இருந்த நம்மளை உயிரோடு இருப்பதும் அவர் தான். நம்மளை மகிமைப்படுத்துகிறது அவர் தான். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 இந்த கடைசி அக்காலம் துணிக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார். உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மேகம் ஆவியானவர் நம்மளை மேகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இயேசுவோடு கொண்டு போய் வைப்பார். இயேசு சொன்னார் அல்லவா, யோவான் 14வது அதிகாரம் 3வது வசனத்தில், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னாரே. அவர் மறுபடியும் வரும் பொழுது அவரிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பவர் பரிசுத்த ஆவியானவர். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏனெனில்
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்தில் நம்மளை அழைக்கிறதற்காக இறங்கி வருவார். மத்திய வானத்தில் வந்து நிற்பார். வாசிப்போம். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்களை எழுப்புகிறவர் ஆவியானவர். வாசிப்போம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எப்போதும் கர்த்தரோடு. அது ஆவியானவர். அந்த மேகம் ஆவியானவர். யாத்திராகமம் 13 21 21 22 மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 9வது அதிகாரத்தில் 34 35 வசனத்தில் அங்கே தேவாதி தேவன் மேகத்தில் இருந்தானே பேசுகிறார். என் ஆண்டவர் இயேசுவை எப்படி தேவன் பரத்துக்கு எடுத்து சென்றாராம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அந்த மேகம் ஆவியானவர் தான் நம்மளை தேவனோடு இயேசுவோடு கூட என்றென்றைக்கு இருக்க வைக்கிறவர். என் ஆண்டோடைய வருகையில் நம்மளை ஆயத்தப்படுத்தி தேவனோடு கொண்டு போய் சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நல்ல கவனிங்க. எப்படி அவர் நம்மளை ரட்சிக்க வைக்கிறார் என்பதை இதுவரைக்கும் பார்த்தோம். ரட்சிக்க வைத்து எப்படி மறுரூபப்படுத்துகிறார் இந்த ஆவியானவர். இன்னும் நமக்கு என்ன என்ன சொல்லிக் கொடுப்பார், எப்படி அவனுடைய வருகைக்கு நடத்துவார், அதை குறித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, எத்தனை ஆர்வத்தோடு நம்முடைய பிள்ளைகளுடைய வசனத்தை கேட்டார்கள் அப்பா. இந்த யூடியூப் மூலமாக உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவருக்கு கூட இந்த கொடிய நோய் தொற்றவே கூடாது, பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாருக்கு என்ன பலகீனம், என்ன வியாதி, என்ன மாந்திரிகம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே சுகமாவார்களாக. என் ஆண்டவர் அத்தனை பேரை சுகப்படுத்துவீராக. பரிபூர்ண விடுதலை குடும்பம், வீட்டில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற சமாதான குறைவுகள் நீங்கட்டும். பிசாசின் தந்திரங்களை நிர்மூலமாக்குவீராக. அவருடைய வாழ்க்கையிலே சமாதான சந்தோஷத்தை கட்டளையிடும். ஆவியானவரே, தேவ செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். பரிசுத்தவான்களாக மாற்றுவீராக. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக, பாவத்தை விட்டு பாவத்தை விட்டு வெளிவர கிருபை செய்யும். எல்லாரையும் ஆசீர்வித்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. அடுத்த ஞாயிறு மறுபடியும் சந்திப்போம்.